இப்போ வந்து எங்கே இருக்கோம் பார்த்தீங்கன்னா, ராயக்கோட்டை தாண்டி ஒரு 10-20 கிலோமீட்டர் பக்கம் வந்துட்டுருக்கோம். ஒரு 10 கிலோமீட்டர் பக்கம் தாண்டி வந்துட்டுருப்போம் ராயக்கோட்டை தாண்டி. எதுக்கு இந்த வீடியோன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ பார்த்திங்கன்னா இங்கே பேசிட்டு இதுதான் வந்து டாடா எலக்ட்ரானிக்ஸ் ஜாக்சன் பிளான்ட். ஸோ இந்த பிளான்ட்டுக்கு வந்து நான் கூடிய சீக்கிரம் வந்து வேலைக்கு வரணும். இதுதான் ஒரு எய்மோடு இருக்கணும், ஏதாச்சும் ஒரு கோலை ஃபிக்ஸ் பண்ணிட்டு ஓடணும் அப்படின்னு சொல்ல முடியல. ஸோ என்னோடய கோல் வந்து இதுதான். ஒரு நாள் ஒரு நல்ல சேலரியில் நல்ல பொசிஷனில் இந்த பிளான்ட், அதாவது வந்து இந்த கம்பெனி டாடா எலக்ட்ரானிக்ஸோட ஜாஸ்மின் பிளான்ட் வந்து நான் வேலைக்கு சேருவேன். எப்போன்னு தெரியல, பட் ஆனால் வந்து முடிஞ்ச அளவுக்கு ரொம்ப சீக்கிரமாக வந்து இந்த இடத்துல வந்து நான் ஒரு எம்ப்ளாயாக வந்து ஒர்க் பண்ணணும். பாதி பேர் வந்து ஒர்க் பண்ணிவிட்டு ஒர்க்கை விட்டுட்டு எல்லா பிஸ்னஸும் போகிறாங்க. நீ என்னடானா ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணுறது, ஏதாவது ஒரு கோலை ஃபிக்ஸ் பண்ணிட்டு ஓடிட்டு கிடக்குறீ அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதில் வந்து நிறைய ஒரு ரொம்ப வருஷத்தோட கனவு. ஸோ அதனால் வந்து இதுக்காக நிறையா உழைச்சிருக்கேன். ஸோ இது வந்து கிடைக்கலாம். நான் வந்து ரொம்ப இதான் என்னோடய ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு. ஸோ அதனால் வந்து இது கிடைக்கிற அளவுக்கு இது கண்டிப்பாக கிடைக்காமல் போகாது. ஆனால் ரொம்ப இதுக்காக வந்து நிறையா நான் வந்து எஃபெக்ட் போட்டிருக்கேன். ஸோ அதனால் வந்து இது கிடைக்கணும், கண்டிப்பாக கிடைக்கும். அதுக்கப்புறம் வந்து பார்த்துக்கலாம், பிஸ்னஸாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் ஏதாச்சும் ஒரு மீடியாவாக இருக்கட்டும், ஏதாச்சும் ஒன்று நம்ம அச்சீவ் பண்ணலாம். பட் இருந்தாலும் என்னோடய ஃபஸ்ட்டு கோல் வந்து இதுதான். டாட்டாவில் வந்து கண்டிப்பாக நான் ஜாஸ்தி பிளான்ட்டாக இருக்கேன். நான் அந்த இன்னொரு பிளான்ட் இருக்கேன். ஸோ 2 பிளான்ட்டில் மெயின் பிளான்ட். ஸோ ஏதாச்சும் ஒரு பிளான்ட்டில் வந்து எம்ப்ளாயாக நல்ல ஒரு சேலரியில் நல்ல ஒரு பொசிஷனில் வந்து கண்டிப்பாக உட்காருவேன். இப்போ எங்கே போயிட்டுருக்கேன்னா, பெங்களூர் போயிட்டுருக்கேன். சண்டே ஈவினிங்கு கிட்டத்தட்ட இன்னும் ஒரு 2-3 மணி நேரம் ட்ராவல் இருக்குது. இப்போயே டைம் 7 மணி பக்கம் ஆகிட்டுருக்கும். எதுக்காக போய்ட்டுருக்கேன்னா, ஒர்க்குக்காக போய்ட்டுருக்கேன். அந்த ஒர்க்கை விட்டுட்டு வீட்டிலேருந்து இந்த பிளான்ட்டுக்கு வந்து நான் ஒர்க்குக்கு போகணும். இதுதான் என்னோடய எய்ம், ஆசை, கனவு, அதெல்லாம் வேறு. இதுதான் என்னோடய எய்ம். அவ்வளோதாங்க. அங்கே ஃப்ளைஓவர், இங்கே ஒரு NH ஒன்று இருக்குது. இங்கே வந்து கிட்டத்தட்ட ஒரு 30 கிலோமீட்டர் வரும். 30 கிலோமீட்டர் போனால் நம்ம ரூமுக்கு வந்துடுவோம். இந்த NH வந்து ஸ்டார்டிங்கில் வந்து இங்கேருந்து நம்மளோட ஒசூர் வரைக்கும் ஜாயிண்ட் ஆகுதுன்னு சொல்கிறாங்க. ஸோ இது வந்து இன்னும் கட்டி முடிக்கல. நம்ம ஏரியாவில் கட்டிட்டு இருக்காங்கல்ல, தருமபுரி டு ஒசூர், அந்த NH மாதிரி இதுவும் கம்ப்ளீட் ஆகுது. ஸோ இது கம்ப்ளீட் பண்ணிட்டாங்கன்னா நம்ம ஈஸியாக போயிடலாம். ஆனால் நம்ம இது கட்டி முடிக்காதனால நம்ம அங்கங்கே சுற்றிட்டு உள்ளாரெல்லாம் வந்து சர்வீஸ் ரோடில் வரதுனால டாடா எலக்ட்ரானிக்ஸ். இங்கே கோலாரில் இது இருக்குன்னாங்க பிளான்ட்டு. கோலாரோ ஏதோ ஒரு பிளேஸில் அங்கே ஒரு பிளான்ட் இருக்குன்னாங்க. ஸோ அதுக்கு போவோம். என்ன சொல்லிட்டு இருந்ததுன்னா, இந்த NH கட்டி முடிச்சிட்டாங்கன்னா நம்ம ஈஸியாக போயிடலாம். ஒரு 3 மணி நேரம் ட்ராவல் ஆகிறது வந்து கிட்டத்தட்ட ஒரு 1.5 மணி நேரம், பாதி அப்படியே குறையும். நிறைய ஒரு அலைச்சல் இருக்காது. அது கட்டாதனால கொஞ்சம் அங்கேயும் சுற்றிட்டு வர வேண்டியது இருக்குது. அதுக்கப்புறம் வர வழியில் இந்த ஒரு பிளேஸு, இந்த கையேந்தி பவன் பக்கத்தில் SLV ஃபேமிலி ரெஸ்டாரண்ட் ஒரு பெரிய ரெஸ்டாரண்ட். அதுக்கு பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா கையேந்தி பவன். அந்த கையேந்தி பவனில் வந்து நிச்சிட்ருக்காங்கன்னா எத்தனை பேர் நிச்சிட்ருக்காங்க? ஏதோ 100 பேர் பக்கம் நிச்சிட்ருக்காங்க. கார்லேருந்து பைக்கு, அதுக்கப்புறம் பஸ் பார்த்திங்கன்னா அந்த பக்கம் நிச்சிட்ருக்கு. காரு, பைக்கு, பஸ்ஸுன்னு ஏகப்பட்டதாக நிச்சிட்ருக்கு. வேறு அங்கேயே ஒரு 100 பேர் பக்கம் இருப்பாங்க. எதுக்கு இது சொல்ல வரேன்னா, படிச்சுட்டு அப்படி இப்படின்னு கம்பெனிக்கிட்ட போயிட்டு 4 வருஷம் 5 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் ஆகிட்டு 40,000-50,000 சேலரி வாங்குறது பெட்டராக தோணுச்சுன்னா அது ஓகே தான், அவங்களோட சாய்ஸ் தான் இது. பட் இருந்தாலும் இந்த மாதிரி பிஸ்னஸ் மைண்டுங்கிறது வந்து இந்த மாதிரி ஒரு க்ரியேட்டிவான, நமக்கு முக்கியமானது என்ன, கம்பெனிக்கும் முக்கியமானது வந்து பார்த்திங்கன்னா கஸ்டமர்ஸ் யார், மக்கள். இந்த மாதிரி பிஸ்னஸ், சின்ன பிஸ்னஸும் பெரிய பிஸ்னஸும், எவ்வளோ பெரிய பிஸ்னஸ் ஆனாலும் அவங்களுக்கு என்ன, லாஸ்ட்டு ஃபைனலில் வந்து நிற்கிறது வந்து கஸ்டமர்ஸ், மக்கள் தான். ஸோ நீங்கள் பிஸ்னஸ்ஸு, இன்வெஸ்ட்மெண்ட்டு, அதுக்கப்புறம் இந்த டார்கெட்டு, அப்புறம் இந்த லேண்டு, இந்த வாடகைக்கு இடம், இந்த மாதிரிலாம் பற்றி யோசிக்கிறத விட டேரெக்டாக வந்து மக்கள். ஸோ எந்த இடத்துல போட்டால் யார் வருவாங்க, எந்த இடத்துல போட்டால் மக்கள் வருவாங்க, அதை வந்து மைண்டில் வச்சுட்டு எந்த ஒரு இது தோணுங்கனாலும் கஸ்டமர்ஸ் வந்து, அதாவது வந்து மக்களை வந்து பிடிச்சிட்டிங்கன்னா நீங்கள் பிஸ்னஸில் வந்து சக்ஸஸ் ஆகிடுவீங்க. இவ்வளோ யோசிச்சு வச்சுட்ருக்க நீயே பண்ணலாமேன்னு கேட்டிங்கன்னா, எனக்கு இப்போதைக்கு வந்து டேரெக்டாக பிஸ்னஸில் இருக்கிறதுக்கு வந்து எந்த ஒரு பேக்ரவுண்டு, அதுக்கப்புறம் எந்த ஒரு சப்போர்ட்டு, அந்த மாதிரி ஒரு ஐடியா, கிளியரான ஒரு ஐடியா இல்லை.
கிட்டத்தட்ட சீக்கிரமாக நானும் இறங்கிடுவேன். ஆனால் இப்போதைக்கு கொஞ்சம் நேரம் ஓடுறதுக்கு வந்து டைம் தேவைப்படுது, ஓடுறதுக்கு டைம் தேவைப்படுது. அதனால் வந்து கம்பெனி நோக்கி ஓடிட்டுருக்கேன். ஃபஸ்ட் டைம் வந்து இந்த டாட்டாவில் வந்து ஃபஸ்ட் டைம் வந்து ஒரு ப்ரொஃபஷ்னலாக ஒரு ஸ்ட்ராங்காக சொல்லணும்னு நினைக்கிறேன். இந்த ஒரு பாயிண்ட்டை மட்டும் டாட்டாவில் வந்து ஒரு பெரிய ஒரு சேலரியில் ஒரு பெரிய பொசிஷனில் உட்காரணும். நெக்ஸ்ட்டு வந்து அடுத்த நாளே உட்காந்துட்டு அடுத்த நாள் ரிசைன் பண்ணால் கூட பரவாயில்ல, பட் இருந்தாலும் உட்காரணும். ஏன்னு கேட்டிங்கன்னா நிறையா ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்கேன், நிறையா அதுக்காக வந்து எஃபர்ட் போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பிஸ்னஸ்ஸு ஏதாச்சும் ஒரு தொழிலில் இறங்கணும். தொழிலில் இறங்கிட்டு என்னோடய லைஃப் ஸ்டைலை வந்து ஃபுல்லாக மாற்றணும். இதான் என்னோடய வந்துட்டேன். ரூமுக்கு போயிட்டு முடிஞ்சால் ஏதாச்சும் பேசணும். நாங்கள் வந்து கண்டினியூ பண்ணுற ஐடியாவே இல்லை. ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா அந்த கடையை பார்த்துட்டு கொஞ்சம் ஒரு ஐடியா வந்து பக்கத்தில் ரெஸ்டாரண்ட் அவ்வளோ பேர் ரெஸ்டாரண்ட் இருக்குது. பட் இருந்தாலும் பக்கத்தில் இருக்கிற கையேந்தி பவன் வந்து கார்லேருந்து பைக்லேருந்து ஏகப்பட்ட பேர் ஒரு 100 பேர் பக்கம் நிற்கிறாங்க. ஸோ தான் சொல்ல நினச்சேன். பாருங்கள், இப்போ காட்டுறது வந்து பார்த்திங்கன்னா ஏர்போர்ட், இந்த இடத்துல ஏர்போர்ட்டு நாம் இருக்கிறது தேவநல்லி ஏர்போர்ட் தான். இது இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட்டுன்னு சொல்கிறாங்க. பட் ஆனால் கன்ஃபார்மாக தெரியல, ஏன்னா நமக்கு தான் புதுசு. பின்னாடி பார்த்திங்கன்னா ஒரு டோல் இருக்குது, ஸோ அந்த டோல்லேருந்து பார்த்திங்கன்னா அங்கே வந்து பார்த்திங்கன்னா நைட்டு சூப்பராக தெரியுது. அப்புறம் ஃப்ளைட்டு ஒன்று நமக்கு மேலே இப்படி ஒன்று போச்சு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 நிமிஷம் கழிச்சு அந்த பக்கம் போகுது. கலர் தெரியும்னு நினைக்கிறேன். ஃப்ளைட்டு பிளிக்காக வெளியே ஸோ நல்லா சூப்பராக இருக்குது. இந்த ஒரு வைப் நல்லா இருக்குங்க. வெளியிலேருந்து பார்க்குறதுக்கு ஏர்போர்ட் இது வந்து ஒரு ஸ்டேடியம் மாதிரி இருக்குது. டிவிலாம் பார்த்துக்கலாம், இந்த மாதிரி நல்லாயிருக்கு. இங்கே பாருங்கள், அங்கே போயிட்டு ஃப்ளைட்டு தெரியும்னு நினைக்கிறேன். அதுதாங்க இப்போ நம்ம வந்துட்டோம். கிட்டத்தட்ட இன்னும் ஒரு 20 கிலோமீட்டர் போயிட்டு ரூமுக்கு போயிட்டு காலையில் ஃபஸ்ட் ஷிஃப்ட்டு 6 மணிக்கு போகணும். ஸோ 4:45 இருந்துட்டு ரெடி ஆகிட்டு நம்ம கிளம்ப வேண்டியதான். இந்த வீடியோ முடிக்கிறேன். ரொம்ப சீக்கிரமாக கூடிய சீக்கிரமாக வந்து டாட்டாவுக்கு போயிடுவோம்.